படம் ஒன்றும் சரியில்லைண்ணா. சரி. படம் எப்படி ஏதோ சுமாராக போகுது ஏதோ இந்த படம் எப்படி வரும் பரவாயில்ல பார்க்கலாம் மட்டுமே பார்க்கலாம். படம் இல்லை ஒன்றும் பிரச்சனை பிடிச்சதா பிடிக்கல இல்லை பிடிக்கல. படம் எப்படி ப்ரோ இருக்கு பிடிச்சதா படம் வெறித்தனமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப் ஏன் ப்ரோ எல்லா இதுவுமே நல்லாத்தான் இருந்துச்சு, நல்லாத்தான் இருக்குது. கதை உங்களுக்கு புரிஞ்சது கதைலாம் நல்லா புரிஞ்சு, நல்லா நிதானமாக பார்த்தா கதை நல்லா பிடிக்கும். ஒரு சில்லறையே வந்து படம் ஒப்பலை அப்படி இப்படின்னு ரிவ்யூ கொடுக்குறாங்க. படம் வேற லெவல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கில் மாட்டி விட்டாங்க ப்ரோ. உள்ள ஆர்வமாக உட்காந்து பார்த்தா பார்க்கலாம் ப்ரோ. சும்மா ஏதோ தானே வந்து பார்த்தா படம் வழங்காது ப்ரோ. நல்ல க்ளோஸுக்குள்ளே வச்சு பார்த்தாதே அங்கே படம் ஓடு. சரி ப்ரோ. என்ன ரேட்டிங் எவ்வளோ கொடுங்க ப்ரோ 10க்கு? நான் 100 போடுவேன் ப்ரோ. படம் அப்படி ஒரு படம் ப்ரோ. ரேட்டிங் நல்லா தான் ப்ரோ. 10க்கு எவ்வளோ கொடுக்கலாம்? 100 போடலாம் ப்ரோ. வேறுத்தனமாக இருக்குது ப்ரோ. ஓகேண்ணா, நல்லா தான் இருக்குது. ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரிஞ்சதாங்கண்ணா? ஒரு மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்காங்க செகண்ட் ஹாஃப். அவ்வளோதான். ஸ்க்ரீன் பிளே பண்ண கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்கு. அடல்ட்டுன்னு சொல்லி ஏசப் எடுத்து கொடுத்துருக்காங்க. அடல்ட்டு தான், படம் அடல்ட்டு. பிளட்டு எல்லா சீனும் இருக்குது, அதனால அடல்ட். செகண்ட் ஹாஃப் எனக்கு செகண்ட் ஹாஃப் பிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கல. படத்தில் சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? சாங் ஒன்றும் இல்லை, நான் படம் தான். பிஜிஎம் பிஜிஎம் ஓகே, சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ். ஓகே. படத்துக்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம்? 5க்கா இல்லை 10க்கா? 10க்கு ஒரு நான் 7 கொடுப்பேன். அண்ணா படம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சா செகண்ட் ஹாஃப் பிடிச்சா? அண்ணா செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சதுங்க. செகண்ட் ஹாஃப் ஆமாம் ஆமாம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே. ஆமாம். ஆனால் நிறைய பேர் படம் பார்த்து கதை புரியலைன்னு சொல்கிறாங்க. கருத்தாக இருக்குது. உங்களுக்கு படம் ஓகேவா? கொஞ்சம் புரியல தான், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா நல்லா இருக்கு. படமாக பார்த்தா புரியும். ரெண்டு டைம் பார்த்தா புரியும் நினைக்கிறேன். புரியும். படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, தொழில் நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். பிஜிஎம்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் பர்சன்ட் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. படத்தில் வந்து அப்பாவை வந்து பையனை விட்டு போட்டு போயிடும், அப்பா வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி கதை கொண்டு போயிருக்காங்க. இந்த கதை பார்த்த கதை மாதிரி இருக்கா இல்லை? இல்லை ப்ரோ, நீங்கள் அந்த கிளைமேக்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். கிளைமேக்ஸ் பார்த்தா புரியும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறது. ஆமாம், நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? பரவாயில்ல. யாசோட நடிப்பு எப்படி இருக்கு? செம்மையாக இருந்துச்சு. படத்தில் கண்டென்ட்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. படத்தில் ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சதா? நல்லா பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க? சொல்ல வராங்கன்னா பையனோட இதை பற்றி சொல்கிறாப்புல. அதாவது அப்பா வந்து பையனை விட்டு போயிடுறாங்க. ஆமாம், அது எடுக்கிற மாதிரி அது மாதிரி கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்ச செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ம். படத்துக்கு ரேட்டிங் எவ்வளோ 10க்கு? 10க்கு ஒரு 80 கொடுக்கலாம். 8 கொடுக்கலாம். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்குது. படம் எப்படி இருக்கு? தெரியல. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? குட் மேடம். குட் குட். படம் எப்படி இருக்கு? நல்லா தான். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும் பாஸ். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? வேறு லெவல். படம் எப்படி நல்லா இருக்கு? இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. வெரி குட் மூவி. படம் எப்படி இருக்கு? ஓகே.